ஒரு டேரக்டர் ஒரு ப்ராசஸ் இருக்கும். அபிலாம் பேசுறப்போ வந்து நான் ரைட்டிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கு எனக்கு. நான் உட்காந்து எழுதணும் ரொம்ப நேரம் இருக்குன்னுவாங்க. சில சுதோகங்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு எழுதுறது தான் வரவே மாட்டிருக்கு. ரொம்ப டைம் எடுக்கும் எழுத. எனக்கு வேணா கதை எழுதி கொடுங்க நான் டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. எழுதுறது டக்குன்னு எழுதிடுறீங்க, படமும் பண்ணிடுறீங்க, முடிச்சிடுது. சோ பிளஸ்ட் ப்ரோ, லக்கி ப்ரோ நீங்க. அதுதான் தெரியல, அது அமைஞ்சிருச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த படங்களுக்கு வந்துருச்சுன்னா சந்தோஷம். சோம்பேறி ஆயிடும் இருக்கணும் நடக்கும். அண்ட் கமிங் பேக் டு ப்ரொடக்ஷனர்ஸ் வந்து அபியை லான்ச் பண்ணுன்ற அந்த ஒரு ஐடியால இருந்தாங்க. நீங்க வந்து யார் ஆப்ஷனா வச்சிருந்தீங்க? இஃப் நாட் அபின்றப்போ வேற யாரு போனா? இல்ல அதுதான் சொல்றேன்ல, எனக்கு வேற ஆப்ஷன் பாக்குறதுக்கான ஸ்பேஸே கிடைக்கல. ஓகே. இது முடிச்ச உடனே நான் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சப்போ ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணேன். மகேஷ் அண்ணாக்கு படம் பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு மூவ் ஆயிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து எனக்கு அபி லான்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அபிட்ட சொன்னேன் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஈக்குவேஷன் ஒட்டி வரும்போது எதுக்கு வேற ஆப்ஷன் பார்க்கணும்? இது அமைஞ்சு வந்தோன்னா லைக் வேற இடத்துக்கு போறதுக்கான ஸ்பேஸே எனக்கு கிடைக்கல. டக்குன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி அபியோட ஒர்க் பண்றதும். லைக் நான் அவ்வளவு நாள் டிராவல் பண்ணியிருக்கேன். அதோட கம்ஃபர்டான ஆர்டிஸ்ட் எனக்கும் கிடைப்பாங்களான்னு தெரியல. ஸோ ஐம் ஹாப்பி அது அப்படியே நடந்துருச்சு.